ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அட போங்க சாமி, 11 மாதமும் என்னமோ உருட்டி ஓட்டிட்டேன், ரைட்டு, இந்த 12ஆம் மாதமும் ஓட்டிடுறோம். ஆனாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்காகவே இருக்காங்க. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் உங்களுக்கு ராசிநாதனம் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில வேறு நேரங்களில் அடமண்ட்டாக இருந்தாலும் இந்த பாசம் நேசம் அதெல்லாம் உண்டு, ஒரு நியாய தர்மமும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த காரியம் முக்கியம், வீரியம் முக்கியம். அந்த காரியத்துக்காக என்ன வேணாலும் செய்வா. அந்த வகையில் ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான புத பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சரி, ரொம்ப நாள் இருக்க மாட்டார். எப்போவுமே இந்த புத பகவான் அவனை ஒரு 5 நாள் தான் இருக்கார். 5 நாளில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சில உறுதுணையாக இருக்கிறதுக்கு இந்த புத பகவான் ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதனால் சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 6/12/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்து விடுறார். சகாயஸ்தானத்துக்கு வந்தோடனே புத பகவானால் நடக்கக்கூடிய ஒரு வேலைகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பெரிய விஷயம். ஆற்றல், ஆர்வம் 2 இருந்தாலே வெற்றி தான். கரெக்டாக ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக நடக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எழுத்து அச்சுத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கா வருங்க, சாதனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு திரைப்படத்தில் பங்கேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சாதாரணமாக இருக்கும் கதை அம்சம். ஆனால் அந்த கதை அம்சம் வந்து அந்த ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி அந்த ஹீரோவுக்கு பிடிக்கிறதுனால எல்லா அந்த ரொம்ப இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு, நல்ல படிப்பு, புதாதித்ய யோகம் எல்லாமே இருக்கிறதுனால நன்னா படிப்பாக அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 28/12/2025 புத பகவான் எங்கே வர்றாருன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். கேந்திரஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு சில அற்புதமான காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த புத பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உங்கள் ராசிநாதனால். அடுத்தபடியாக விரயாதிபதி சூரிய பகவான். உங்களுக்கு இந்த சூரிய பகவான் விரயாதிபதியாக வந்துவிட்டார். அதனால் முக்கால்வாசி இந்த சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் இல்லையா, பித்ருக்காரகன் இல்லையா, இந்த 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக பயணங்கள் மூலமாக உங்களோட கர்மாவை குறைச்சிக்கணும். புரியுதா? ஆன்மீக பயணங்கள் மூலமாக கோயிலாக போயிட்டு வாங்க. என்ன பெண்ண எவ்வளோ யாத்திரைகள் இருக்குது. சுப யாத்திரை இருக்குது, சுக யாத்திரை இருக்குது. சுப யாத்திரைங்கிறது இந்த ஆன்மீக யாத்திரை. சுக யாத்திரை ஜாலியாக கோவா பீச்சுக்கு போயிட்டு வருது, குழு மணாலி, சிம்லா, கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரிலாம் போயிட்டு இந்த ஜாலியாக இருந்துட்டு வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சுக யாத்திரை. அப்போ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரயாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அரை மறைவு அப்படின்னாலும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வந்து உபஜெயஸ்தானங்கள். உங்களை வெற்றிகளை முயற்சிகளின் மூலமாக அந்த வெற்றியை கொடுப்பார். முயற்சிகளின் மூலமாக
அதுக்காக சும்மா கிடந்தால் கிடச்சிருமா சுதந்திரம்? சொல்லுங்கள். எந்த பிரச்சனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சி முயற்சி எடுத்தால் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். பிரச்சனைகளோடு ஓடக்கூடிய ஜீவராசி தான் நம்ம மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியுமே பிரச்சனையோடு தான் இருக்குது. கரெக்டாக? ஒரு காக்காய்க்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு நாய்க்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு பூனைக்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு எலிக்கு கூட பிரச்சனை இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தானே எல்லா ஜீவராசியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன? ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பகுத்தறிவு. அதை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். குடும்பத்தில், முக்கியமாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அடுத்தபடியாக 15/12/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றது பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். கேந்திர ஸ்தானம் அது இதுனாலும் 4ஆம் இடத்துல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த உணவு கட்டுப்பாடு அது கரெக்டாக இருந்தால் மெயின்டைன் பண்ணினா ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு மனை எதானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பணமெல்லாம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சரியாக உங்களுக்கு திட்டமிடல் இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா உங்களோட அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். யாரோ உங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் ஆகும், அவங்க உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல இது. அதேமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், ஒரு யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. அடுத்தபடியாக 2/9 குடைய அதிபதி சுக்கிர பகவான். உங்களுக்கு சுக்கிர பகவான் அதி அற்புதம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி. ஸோ இந்த 2/9 குடைய சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் இருக்கார். அவரும் உங்களோட முயற்சிகளை அப்படியே முன்னேற வைக்கிறார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயுமே. 20/12/2025 முதல் அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவரும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷம். என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகும். இல்லை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும். உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. திடீர்னு ரொம்ப நாளாக வராமல் இருங்க, திடீர்னு வருவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி இந்த வெளியூர் வெளிநாடு இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக 3/8 குடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. எப்போவுமே முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ண தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அந்த 3/8 குடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா 6/12/2025 வரைக்கும் 3ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து அதி அற்புதமாக உங்களோட முயற்சிகளை முன்னேற வச்சுட்டுருக்கார். ஒரு 5-6 நாள் தான். அதுக்கப்புறம் 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடத்துல சாதாரணமாக ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 4ல் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். மற்றபடி அது குரு பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வந்தால் கூட உங்களுக்கு குருவோட பார்வை 5ஆம் தேதியிலேருந்து இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம். சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மருத்துவம், காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்தபடி அமையும். அடுத்தபடியாக 5-6 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான், பஞ்சமாதிபதி, வகைரோண ரோகாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானத்தில் இருக்கார். கண்டகச்சனி வக்கர நிவர்த்தியாகி கொஞ்ச நாள் தான் ஆறுது. களத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும். அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அப்போ 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால சில குழப்பங்கள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பகைரோண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் இருக்கிறது அறுதி அற்புதமான பலன்கள். ஏன்னா 6-12 அப்படிங்கும்போது 6-8-12 மறைவு ஸ்தானம். ஸோ மறைவு ஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகங்கள், சர்ப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ இந்த ராகு கேது உங்களுக்கு பரிபூரணமான ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ராகு கேது ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போயிட்டு வேலை செய்யணும், வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு உன்னதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா
கண்டக சனி. கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு சனிக்கிழமை நேர நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகரை நீங்கள் எல்தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய் தேமிகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக அப்படின்னு சொல்லி விஷ்ணுவோட அந்த பதியை சொல்ல ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விஷ்ணுபதியோட அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமாக வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.